வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. படிக்கட்டுக்கள்லாம் எங்க வரலாம் சார்? ஒரு வீட்டுக்குள்ள படிக்கட்டு தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் அமைத்துக் கொள்வது சால சிறந்தது. வீட்டுக்கு வெளியில படிக்கட்டு எங்க வரலாம் அப்படின்னா தென்கிழக்கு வெளி மூலையில வரலாம். கேன்டிலிவர் படிக்கட்டு தான் வர வேண்டும். வீட்டுக்குள் செப்டிக் டேங்க் அறவே வரக்கூடாது. செப்டிக் டேங்கிற்கும் உயிருக்கும் சம்பந்தம் உண்டு. இபி பாக்ஸ், ஜெனரேட்டர் இதெல்லாம் எந்த பகுதியில வைக்கணும் சார்? தென்கிழக்குல நீங்க இபி பாக்ஸ் போட்டுக்கலாம், தென்கிழக்குல நீங்க ஜெனரேட்டர் போட்டுக்கலாம். இப்போ வீட்ல எந்த இடத்துல கார் நிப்பாட்டணும்? தென்கிழக்கு மூலையில காரை நிப்பாட்டிக்கலாம். அதுல அந்த கேரேஜ் மாதிரி போட்டோம்னா வீட்டையும் தொடக்கூடாது, காம்பவுண்டையும் தொடக்கூடாது. இன்ஸ்டன்டா நல்லது நடக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒவ்வொருத்தவங்களுமே எந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? வடகிழக்கு பாதிப்பாகி விட்டது என்றால் நாம் செல்ல வேண்டிய கோவில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன். உலகத்திலேயே மிகப்பெரிய அம்பாள், உலகத்திலேயே மிகப்பெரிய அழகு. நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா நான் ஒரு 3 கோவில் சொல்லுவோமா. ஒன்று திருச்செந்தூர், பழனியில் மொட்டை அடிச்சுட்டு யானை பாதை வழியாக சுவாமியை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு வந்தா. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு வாஸ்து ஜெயபிரகாஷ் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸ்ரீமத்தே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்கலம். இப்போ படிக்கட்டுக்கள்லாம் எங்க வரலாம் சார்? அம்மா, ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படிக்கட்டு என்பது மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுமா ஒரு வீட்டில். அது எங்கெங்கே வரலாம், எங்கெங்கே வரக்கூடாது, அது ஒரு மிகப்பெரிய விஷயம். படிக்கட்டு என்பது எங்கே வரலாம்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஒரு வீட்டுக்குள்ளே படிக்கட்டு தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் அமைத்து கொள்வது சால சிறந்தது. அது நீங்கள் கேட்கலாம், சார் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? அது உங்கள் விருப்பம். படிக்கட்டு வீட்டுக்குள்ள, வீட்டுக்கு வெளியில் படிக்கட்டு எங்கே வரலாம் அப்படின்னா தென்கிழக்கு வெளி மூலையில் வரலாம், தென்மேற்கு தெற்கு பக்கமும் வரலாம், தென்மேற்கு மேற்கு பக்கமும் வரலாம், வடமேற்கு வடக்கு பக்கம் வரலாமா. வெளி மூலையில் படிக்கட்டு எங்கே வரலான்னா தென்கிழக்கு மூலையில் வரலான்னு சொன்னேன். ஆனால் அங்கே பில்லர் போட்ட படிக்கட்டு வரக்கூடாது. தென்மேற்கில் பில்லர் போட்ட படிக்கட்டு வரக்கூடாது, வடமேற்கில் பில்லர் போட்ட படிக்கட்டு வரக்கூடாது. கேன்டிலிவர் படிக்கட்டு தான் வர வேண்டும். இப்போது எங்கே படிக்கட்டு வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு வெளி மூலையிலையும் படிக்கட்டு வரக்கூடாது, உள் மூலையிலையும் படிக்கட்டு வரக்கூடாது. அப்போ வீட்டுக்குள்ளே எங்கே சார் படிக்கட்டு வரக்கூடாதுன்னா 4 மூலையிலும் வீட்டுக்குள் படிக்கட்டு வரவே கூடாது. இப்போது உதாரணத்துக்கு வடகிழக்கு உள்மூலையில் ஒருத்தங்க படிக்கட்டு போட்டாங்க, அப்புறம் தென்கிழக்கு உள்மூலையில் படிக்கட்டு போட்டாங்க, தென்மேற்கு உள்மூலையில் படிக்கட்டு போட்டுட்டாங்க, வடமேற்கு உள்மூலையில் படிக்கட்டு போட்டாங்க. இது 4மே படிக்கட்டு வரக்கூடாது. அந்த இடத்துல ஐசீலிங் கான்செப்ட் வந்துடும். படிக்கட்டு போட்டால் ஹைட் ஆகிடும்ல. அப்போது வடகிழக்கில் படிக்கட்டு போட்டால் என்ன ஆகும்? அந்த ஆண்மகனுடைய வாழ்க்கை பாதிக்கும். அப்போ தென்கிழக்கில் படிக்கட்டு உள்மூலை படிக்கட்டு போட்டால் என்ன ஆகும்? பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். தென்மேற்கு உள்மூலையில் நம்ம படிக்கட்டு போட்டுட்டோம் அப்படின்னா டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளே வந்துடும். அப்போது என்னதான் இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. வடமேற்கு உள்மூலையில் படிக்கட்டு போட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக மனசில் வச்சுக்கலாம். கேட்கக்கூடாது அவங்க வீட்டில் போய், என்ன சார் உங்கள் பொண்ணு லவ் மேரேஜ் பண்ணிச்சா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அங்கே லவ் சம்மந்தப்பட்ட விஷயம் உள்ளே இருக்குமா. இந்த படிக்கட்டில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் உள்ளே ஒளிந்திருக்கிறது. நம்ம சாதாரணமாக நினைப்போம் செங்கல் சிமெண்ட்டால் கட்டினது தானே, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கான்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த படிக்கட்டுக்கு கீழே சில பேர் ரொம்ப அறிவாளித்தனமாக பாத்ரூம் போடுவாங்க. பாத்ரூம் போடவே கூடாது. வடகிழக்கு மூலையில் படிக்கட் போட்டு படிக்கட்டுக்கு கீழே நீங்கள் பாத்ரூம் போட்டிங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலைமகன் ஒரு நடுத்தர வயதில் இறந்து விடுவார். தென்கிழக்கு உள்முளை படிக்கட் போட்டு வெளியில் பாத்ரூம் போட்டிங்கன்னா
அந்த பாத்ரூம் ஆனது என்ன வேலை செய்யும், அந்த படிக்கட்டு கீழே பாத்ரூம் வந்து கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துடும். ஜாதக ரீதியாக யார் வீட்டிலலாம் கேன்சர் இருக்கோ ஜாதகத்தை எடுத்துக்கங்க. சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். சூரியன் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கும். அதை கோச்சார சனி பார்த்துருச்சு அப்படின்னா அவர்கள் அந்த கேன்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு இருப்பார்கள். இது ஜாதக ரீதியாக. தென்கிழக்கில் இது மாதிரியான உள்முளை படிக்கட்டு போட்டு படிக்கட்டு கீழே நீங்கள் பாத்ரூம் போட்டிங்கன்னா கேன்சரு. இப்போ தென்மேற்கு உள்முளையில் படிக்கட்டு போட்டு படிக்கட்டு கீழே பாத்ரூம் போட்டிங்கன்னா அவர்கள் வந்து ஷோராக வந்து 2-3 டைவர்ஸ் நடந்திருக்கும். வடமேற்கில் படிக்கட்டு போட்டு படிக்கட்டு கீழே நீங்கள் பாத்ரூம் போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு 2 ஆண் மகனோ அல்லது பெண்ணோ இருக்காங்கன்னா அந்த வீடே வந்து வேற்று மதத்தில் வந்து திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போ ஒரு சில வீடுகளில் வந்து வீட்டுக்குள்ளேயே செப்டிக் டேங்க் போடுறாங்க சார். ஏன்னா வந்து இட பற்றாக்குறை அப்படின்னுமே நிறைய பேர் சொல்றாங்க. அந்த மாதிரி உண்மையாவே போடலாமா சார்? போடக்கூடாதுமா. வீட்டுக்குள் செப்டிக் டேங்க் அறவே வரக்கூடாது. செப்டிக் டேங்கிற்கும் உயிருக்கும் சம்பந்தம் உண்டு. வடமேற்கு வடக்கு வெளியில தான் செப்டிக் டேங்க் போடணும். அது பயோமெட்ரிக்காக போட்டுக்கொள்வது சால சிறந்தது. இப்போ செப்டிக் டேங்கை தூக்கி நீங்கள் வீட்டுக்குள்ளே வடமேற்கு வீட்டுக்குள்ளே செப்டிக் டேங்க் போட்டிங்கன்னா அது வந்து ஏற்கனவே சொன்ன வடமேற்கும் தென்கிழக்கும் பெண்கள் மூளை ஒரு நடுத்தர வயது பெண்ணு உயிரிழந்துருவாங்கம்மா. இது உண்மையான விஷயம். நான் 2-3 இடத்துல நான் இது ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். வடமேற்கு வீட்டுக்குள்ளே செப்டிக் டேங்க் போடக்கூடாது. வடகிழக்கு உள்ள செப்டிக் டேங்க் போடுவாங்க. அது மிகப்பெரிய தவறு. அந்த ஆண் வந்து தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு உள்ளாவான். தென்கிழக்கில் செப்டிக் டேங்க் வந்து இந்த ஆந்திரா சைட்லாம் போடுவாங்க. அது மிகப்பெரிய தவறுமா. பெண்கள் தான் திரும்பவும் பாதிக்கப்படுவாங்க. தென்மேற்கில் நீங்கள் செப்டிக் டேங்க் போட்டிங்க அப்படின்னா பெருசாக உயிரிழப்புலாம் நடக்காது. அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவன் சீட் ஆடுவான். இந்த ஜங்லி ரம்மி ஆடுறவங்க, அதற்கப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இன்ட்ராடே விளையாடுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் என்எஸ்சி பிஎஸ்சியில் பேங்க் நிஃப்டி விளையாடுறவங்க, இவங்கெல்லாம் வந்து தென்மேற்கு பாதிப்பு. தென்மேற்கில் அவங்க செப்டிக் டேங்க் வெளியில் போட்டிருப்பாங்க. அப்போ தென்மேற்கில் செப்டிக் டேங்க் வீட்டுக்குள்ளே போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்ட்ராடே விளையாடுவான், பணத்தை இழந்துடுவான். இது என்னுடைய ரிசர்ச்சு. ஷேர் மார்க்கெட்டில் நான் ஓப்பனாக சொல்கிறேன், யார் யாரெல்லாம் வந்து பணத்தை இழக்கிறார்களோ, ஒரு 15 லட்சத்தை வேஸ்ட்டாக விடுறாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி 50 விளையாடணும் சார், புல்லிஷ் மார்க்கெட் சார், பியரிஷ் மார்க்கெட் சார், சென்செக்ஸ் சார், ஐயோ அடிச்சிருந்தா எனக்கு 25 லட்சம் சார், இப்போ தெருவில் நிற்கிறேன் சார் அப்படின்னா தென்மேற்கு அந்த வீட்டில் பாதிப்பு இருக்கும். தென்மேற்கில் செப்டிக் டேங்க் போட்டிருப்பாங்கம்மா. இப்போ இபி பாக்ஸ், ஜென்ரேட்டர் இதெல்லாம் எந்த பகுதியில் வைக்கணும் சார்? இபி ஜென்ரேட்டர் என்பது அக்னி. பவர்னா என்னதுமா? நெருப்பு தானே. அப்போ நெருப்பு எங்கே வரலாம்? தென்கிழக்கு மூலையில் வரலாம். தென்கிழக்கு என்பது கிச்சனு. அப்போ கிச்சன்லேயும் அக்னி. அப்போ தென்கிழக்கில் நீங்கள் இபி பாக்ஸ் போட்டுக்கலாம், தென்கிழக்கில் நீங்கள் ஜென்ரேட்டர் போட்டுக்கலாம். அப்போது வடமேற்கு என்பதும் அக்னி தான். வடமேற்கு என்பதும் பெண்கள் மூளை தான். வடமேற்குலேயும் நீங்கள் இபி பாக்ஸ் போட்டுக்கலாம், வடமேற்குலேயும் ஜென்ரேட்டர் போட்டுக்கலாம், வடமேற்குலேயும் கிச்சன் வச்சுக்கலாம், தென்கிழக்குலேயும் கிச்சன் வைத்து கொள்ளலாம். தென்கிழக்கு கிச்சன் என்பது நம்மளுடைய வீட்டு கிச்சனு, வடமேற்கு கிச்சன் என்பது ஹோட்டல் கிச்சன். இப்போது பொதுவாக நீங்கள் வடமேற்கில் கிச்சன் போட்டால் என்ன ஆகும்? டெய்லியும் காஃபி டீ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 20 பேருக்கு போடுவோம். வடமேற்கில் கிச்சன் போட்டோம்னா அது ஹோட்டலுக்கு உண்டான கிச்சனில். அப்போ சொந்தக்காரன் வந்துக்கிட்டே இருப்பான். அப்போ இபி பாக்ஸ் ஜென்ரேட்டர் எங்கே வைக்கலாம்னா தென்கிழக்கு என்பது சால சிறந்தது. முடியாத பட்சத்தில் நம்ம வடமேற்கில் வைத்துக் கொள்ளலாம். இப்போ வீட்டில் ஒவ்வொரு மூலையுமே வாஸ்து சம்பந்தப்பட்டு அது நம்ம கூட சம்பந்தப்பட்டு இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ வீட்டில் எந்த இடத்துல கார் நிப்பாட்டணும், அதுக்கும் ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டா சார்? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நம்மளுடைய வீடும் நம்மளுடைய ஜாதக கட்டமும் நம்மளுடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. எல்லாத்துக்கும் வாஸ்து இருக்கான்னா வாஸ்துவின் அடிப்படை தானே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர்கள் ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் தான் எப்போ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணியிருக்கேம்மா. எனக்கு எதுவுமே எடுபடலை. அப்போ எங்கள் வீட்டில் தப்பு இருக்குன்னு நான் உணர்ந்தேன். வீட்டை வந்து சைதாப்பேட்டையில் வீடை விற்கிறோம். நாங்கள் அடுத்த கட்டம் நாங்கள் மூவ் ஆகிட்டோம்மா. அப்போது வாஸ்து உண்மையான உண்மை, ஜோதிடம் உண்மையான உண்மை, அது யார் பார்க்குறாங்கன்றது தான் கான்செப்டு. புரியுதுங்களா? நம்ம வந்து
சார் இப்போது எனக்கு வந்து உதாரணத்துக்கு எனக்கு தலைவலிய பிரச்சனை சார், இப்போ நரம்பு ஏதோ பாதிச்சிருக்குன்னா நம்ம வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட டாக்டர் தான் பார்க்கணும். ஒன்றுமே தெரியாத நர்ஸுக்கிட்ட போய் நம்ம பார்க்க முடியுமா? அப்போ அதற்குண்டான விஷயங்களை நம்ம பார்த்தாக வேண்டும், அதற்குண்டான ஆட்கள் கிட்ட தான் போய் ஆக வேண்டும். அப்போ காருக்கும் சம்மந்தம் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டு. காரில் எங்கே நிறுத்தலாம்? கார் ஒரு வீட்டில் எல்லாம் வாசல்ல தான் சார் நிறுத்துறாங்க. வாசல்ல தான் நிறுத்துறாங்க. நல்ல கேள்விம்மா. வாசல்ல தான் நிறுத்துறாங்கம்மா. இப்போ சென்னையில் இடம் கிடையாதுமா. அப்போது நம்ம ஒரு வீடு வந்து சதுரம் செவ்வகமாக கட்டி கொள்கிறோம். அந்த வீட்டில் காம்பவுண்ட் இருக்குது. காம்பவுண்டுக்குள்ளே எங்கே நிறுத்தலாம் காருன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையில் காரை நிப்பாட்டிக்கலாமா. அதில் வந்து அந்த கேரேஜ் மாதிரி போட்டோம்னா வீட்டையும் தொடக்கூடாது, காம்பவுண்டையும் தொடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு. ரெண்டாவது ஆப்ஷனு தென்மேற்கில் நிறுத்திக்கலாம் காரு, சவுத் வெஸ்ட் கார்னரில். மூணாவது ஆப்ஷன் வந்து நார்த் வெஸ்ட் கார்னரில் நிறுத்திக்கலாம், வடமேற்கில். சார் எங்கள் வீட்டில் இடமே இல்லை சார், ரோட்டில் தான் நிறுத்திக்கிறேன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுமா. அப்போ ரோட்டில் நிறுத்திங்க. அப்போ எங்கே நிறுத்தக்கூடாது ஒரு வீட்டில் அப்படின்னா வடகிழக்கு மூலையில் காரை பைக்கு நிப்பாட்டக்கூடாது. வடகிழக்கு மூலையில் அங்கே வெயிட்டு வரக்கூடாது. வடகிழக்கு மூலையில் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் காரை வடகிழக்கு மூலையில் நிப்பாட்டினீங்க அப்படின்னா அந்த கார் அங்கேயே தான் நின்றுக்கிட்டு இருக்கும். தென்கிழக்கு மூலையில் கார் நிப்பாட்டுவதும் தென்மேற்கு மூலையில் கார் நிப்பாட்டுவதும் வடமேற்கு மூலையில் கார் நிப்பாட்டி பாருங்கள், அந்த கார் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த கார் ரன் ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பெட்ரோல் டீசல் போடுவோம். பெட்ரோல் டீசல் போடணுன்னா என்ன ஆகும்? துட்டு வேணும். அப்போ துட்டு நமக்கு உள்ளே வந்துக்கிட்டே இருக்குமா. இவ்வளோதான் விஷயம். அப்போ வடகிழக்கில் கார் நிப்பாட்டக்கூடாது. அப்போது நமக்கு இதே தான். நீங்கள் கோவில் எடுத்துங்க, கோவிலில் தேர் எங்கே இருக்குது? வெளியில தான் இருக்கு தேர். எந்த கோவில்லையாவது தேர் உள்ள இருக்கா? அப்படியா? ஷோரா தெரியுமா? ஆமா சார், எல்லாத்துலயும் வெளியே தான் சார் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் வெளியே தான். நீங்க பார்த்த வரைக்கும் வெளில தான் இருக்கும். தமிழ்நாட்டில் 2 கோவில்ல மட்டும் தேர் உள்ள இருக்குமா? சார் ஆமா, கும்பகோணத்துல ஒரு கோவில்ல தேர் உள்ள இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் செங்கமலத்தாயார், ராஜகோபாலசாமி செங்கமலத்தாயார் கோவிலில் தேர் உள்ளதான் இருக்குமா. அந்த தாயாருக்கு பேர் வந்து படிதாண்டா பத்தினின்னு பேர். சரிங்களா? தமிழ்நாட்டில் 2 கோவிலில் மட்டும் தேர் உள்ளே இருக்கும், மற்ற எல்லா இடத்துலையும் தேர் வெளியில் தான் நிற்கும். சரிங்களா? அப்போது வந்து மோஸ்ட்லி தேர் வெளில நிற்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய வாகனமும் வெளியில் நிப்பாட்டுவது சால சிறந்தது. வீட்டுக்குள்ளே நிப்பாட்டுறதா இருந்தால், வீட்டுக்குள்ளனா அதாவது காம்பவுண்டுக்குள்ளே நிப்பாட்டுறதா இருந்தால் வடகிழக்கு மூலையில் நம்ம கார் நிறுத்தக்கூடாது. இப்போ சில பேர் உங்ககிட்ட வந்து கேட்பாங்கல்ல சார், எனக்கு உடனே நல்லது நடக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு. அவங்களுக்கு நீங்க என்ன பரிகாரம் சொல்லுவீங்க சார்? உடனே எனக்கு நல்லது நடக்கணும், இன்ஸ்டன்ட் மாதிரி சார், டக்குன்னு தலைவலிக்குது, சாரிடான் மாத்திரை போட்டால் சரியாயிடும், அது மாதிரி ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறது தான், நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும். அதுக்கப்புறம் மௌலானா ரூமி என்ன சொல்லியிருக்காரு? தாகித்தவன் தண்ணீரை தேடுகிறான், தண்ணீரும் தாகித்தவனை தேடுகிறதுன்ற சொல்லியிருக்காரு இல்லையா? நம்ம நல்லதை தேட ஆரம்பிச்சோன்னா நல்லது நம்மளை தேடும். இதெல்லாம் பேசுகிறதுக்கு நல்லா இருக்குது, எங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஒரு வீட்டில் 2 விஷயம். ஒரு வீட்டில் நிறைய தேவையில்லாத குப்பைகள் இருக்குது, அந்த குப்பையை குறைங்க. தேவையில்லாத வஸ்து இருக்குது, பழைய திங்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போடுங்க, மாற்றம் வரும். ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நான் செஞ்சு எனக்கு வந்து சக்ஸஸ் ஆன ஒரு விஷயத்த நம்ம ஆதனில் சொல்கிறேன். யாருக்கெல்லாம் சார் எனக்கு வாழ்க்கையில் வெளிச்சம் வேணும் சார், எனக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்லது நடக்கணும் சார் அப்படின்னு நினைக்கிறாங்களோ, உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு ஒரு லைட்டு வாங்கி கொடுங்க, ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுங்க, அல்லது ஒரு ஃபோக்கஸ் லைட் வாங்கி கொடுங்க. ஷூராக சொல்கிறேன், 200% மிகப்பெரிய மாற்றம் வருமா. இதை நான் தெரிஞ்சு பண்ணலை. எங்கள் ஊரில் கரிவரதராஜ பெருமாள் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது, பெரும்பேர் கண்டிகைன்னு பேர். அச்சரப்பாக்கத்துலேருந்து தொழுப்பேட்டிலேருந்து 1 கிலோமீட்டரில் பெரும்பேர் கண்டிகைன்னு ஒரு ஊர். அங்கே கரிவரதராஜ பெருமாள்னு ஒரு கோவில். அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பட்டர் என்னை வந்து அசால்ட்டாக கேட்குறாரு, வெளியில் ஒரு ஃபோக்கஸ் லைட் வேணும், வாங்கி தர முடியுமா? அதை வந்து நான் பெருமாளே கேட்ட மாதிரி நினச்சிக்கிட்டேன். உடனே போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேம்மா, நான் எதுவுமே நினைக்கல, கேட்டாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். வாங்கி கொடுத்ததுலேருந்து எனக்கு மிகப்பெரிய மாற்றம்மா. அப்போது பிரபஞ்சம் நமக்கு ஏதோ உணர்த்துது. அந்த லைட் என்ன இருக்க போது? ஒரு 450 ரூபா இருக்க போது, ஒரு 500 ரூபா இருக்க போது.
அப்போது நான் வெளிச்சத்தை கொடுத்தேன், என்னுடைய வாழ்க்கைக்கு பெருமாள் வெளிச்சத்தை கொடுத்து விட்டார். அப்போ நான் அதை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். அப்போது என்னுடைய குலதெய்வம் கோவிலுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு 10 டியூப்லைட் வாங்கி கொடுக்குறேன். அதற்கப்புறம் எங்கெல்லாம் எனக்கு தோணுதோ அந்த பிடித்த கோவிலுக்கெல்லாம் நான் டியூப்லைட்டு ஃபோக்கஸ் லைட் வாங்கி தரேம்மா. என்னுடைய வாழ்க்கை வெளிச்சத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது வந்து இன்ஸ்டன்ட் பரிகாரம். இது பரிகாரம் கிடையாது. பரிகாரம் சொன்னால் தான் நம்ம நேயர்கள் நம்புவாங்க. சார் எனக்கு உடனே நல்லது நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த கோவிலுக்கோ அல்லது விளக்கு எரியாத கோவில்லாம் இருக்குமா, உங்களுக்கு பிடித்த கோவிலுக்கோ அல்லது உங்களுக்கு யாருன்னா சொல்லியோ நீங்கள் அந்த கோவிலுக்கு ஒரு 250 ரூபா இருக்கும் டியூப்லைட்டு வாங்கி கொடுங்க, ஒரு ஃபோக்கஸ் லைட் வாங்கி கொடுங்க. இப்போ ஒரு பிரியாணி ஆர்டர் போடுறோம் 750 ரூபா 800 ரூபா. ஒரு மாலில் போய் நீங்கள் பாப்கார்ன் வாங்குறீங்க, 50 ரூபாய்க்கு ஒர்த்து இல்லாத பாப்கார்னு 850 ரூபா கொடுத்து ஒரு காம்போவில் வாங்குறீங்க. நான் சொல்கிறது ஒரு 150 ரூபா 250 ரூபா கொடுத்து ஒரு எல்இடி லைட்டை கோவிலுக்கு வாங்கி கொடு. நீ என்ன கொடுக்குற? வெளிச்சத்தை கொடுக்குற. அப்போ உனக்கு வெளிச்சம் கிடைக்கும். சிம்பிள் கான்செப்ட். ஒவ்வொருத்தவங்களுமே வந்து எந்த கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா சார்? அப்படின்ற ஒரு விஷயமே வாஸ்துல கிடையாதுமா. அதாவது கோவில் எல்லாமே வந்து நம்முடைய என்னென்ன விஷயங்கள், என்னென்ன திக்குகள், வடகிழக்குனா என்ன, தென்கிழக்குனா என்ன, தென்மேற்குனா என்ன, வடமேற்குனா என்ன, இந்த வீட்டினுடைய அடிப்படை என்ன, அதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் சொல்லக்கூடிய திக்கில் அந்த நாளில் முன்னோர்கள் அமைத்திருக்கிறார்கள். இது அரசியலும் பற்றி நம்ம பேசலாம். இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு பாதிப்பு, நாம் எந்த கோவிலுக்கு போகிறது? வடகிழக்கு பாதிப்பாகி விட்டது என்றால் நாம் செல்ல வேண்டிய கோவில் திருவொற்றியூர் வடிவுடையம்மன். உலகத்திலேயே மிகப்பெரிய அம்பாள், உலகத்திலேயே மிகப்பெரிய அழகு. எந்த அம்பாலும் வந்து அழகு கிடையாதுமா. ரொம்ப அழகு, கொள்ள அழகு அப்படின்னா திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய வடிவுடையம்மன் தான் மிகப்பெரிய அழகுமா. அந்த அம்பாள் வந்து வடகிழக்கு சம்பந்தப்பட்டவள். வடகிழக்கு ப்ராப்ளம் யாரெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து திருவொற்றியூர் வடிவுடையம்மனை தரிசனம் செய்யலாம். சார் எனக்கு தென்கிழக்கு ப்ராப்ளம் சார், காமாட்சி தான் தெய்வம். தென்கிழக்கு அந்த நீங்கள் எடுத்து போய் இந்த காம்பஸை வச்சாலே தென்கிழக்கு டில்ட் ஆகும். காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி தான் தென்கிழக்குக்கு அதிபதி. யாரெல்லாம் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும், நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகி சிஏ ஆகணும் சார், திருட்டு கணக்கு எழுதாமல் நல்ல கணக்கு எழுதணும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அனைவருமே வந்து வழிபடக்கூடிய தெய்வம் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன்மா. கேவல கும்ப நிலையில் காமாட்சி அம்மன் வந்து வீற்றிருப்பால். மிகப்பெரிய நிறைய இந்த முத்ரா தேவதைகள், யோகினி தேவதைகள்லாம் வந்து அந்த இடத்துல உண்டு. காமாட்சியோடைய வந்து வார்காடு தான் வந்து வாராகி. காமாட்சிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களும் அடக்கம். அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்துக்கு தான் நவாவர்ண பூஜைன்னு ஒரு பூஜை வந்து பௌர்ணமி அன்னைக்கு பண்ணுவாங்கம்மா. அவள் தென்கிழக்கு சம்பந்தம் உடையவள். தென்மேற்குக்கு யார் சார் அதிபதி? எந்த கோவிலை போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய துர்கை. அதற்கப்புறம் வேற எதனாவது கோவில் இருக்கா அப்படின்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் தென்மேற்கு சம்பந்தப்பட்ட சுவாமி. வடமேற்கு சம்பந்தப்பட்ட சுவாமி ஏதாவது இருக்கா அப்படின்னா ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, தாராபுரம் காடு அனுமந்தராய சுவாமியாக இருந்தாலும் சரி, அல்லது எனக்கு பிடித்த பாலகிருஷ்ணர் குருவாயூர் அப்பனாக இருந்தாலும் சரி, இவர்கள் எல்லாம் வடமேற்கு சம்பந்தப்பட்டவர்கள். சார் நான் வந்து இது மாதிரியான கோவில்லாம் சொல்லிட்டீங்க, வேற எந்த கோவில் வந்து தரிசனம் பண்ணால் அல்டிமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அப்படின்னாலே கொல்லூர் மூகாம்பிகை தான் அல்டிமேட்டான கோவில்மா, தென்மேற்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்த கட்டம் போகணும், வடகிழக்கு திருவொற்றியூர் வடிவுடையம்மன் சொன்னேன். வடகிழக்கில் தான் வந்து நம்முடைய அரசு முத்திரை ராஜகோபுரமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அல்டிமேட் கோவில் வந்து ஆண்டாள் திருக்கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அந்த வடகிழக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்துக்கும் நம்மளுடைய சிஎம் பதவிக்கும் மிகப்பெரிய கனெக்டிவிட்டி உண்டு. யாரெல்லாம் வந்து நான் ஒழுங்காக ஆட்சி செய்யணும், இல்லை அடுத்த கட்டமும் நான் தான் மினிஸ்டராக வரணும், சிஎம்மாக வரணும்னு நினைக்கிறவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை பிடித்து கொண்டால் அடுத்த முறையும் சிஎம் ஆகிடுவாங்கம்மா. இது வந்து உட்கருத்து. அதுக்கப்புறம் வந்து சார் நான் மிகப்பெரிய அல்டிமேட்டாக வரணும்,
நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னா நான் ஒரு 3 கோவில் சொல்லுவோமா. ஒன்று திருச்செந்தூர், அடிச்சிக்கவே முடியாது. மேற்கு நோக்கிய ராஜகோபுரம், ஆண்டிகளால் கட்டப்பட்ட ஆலயம். என்னை இந்த நிலைமைக்கு வந்து நான் உட்கார்ந்து பேசுகிறேன் அப்படின்னா என்னை ஆளாக்கி வைத்தவர் திருச்செந்தூர் செந்திலாண்டவன் தான். அதற்கப்புறம் ஒரு அல்டிமேட்டான கோவில், கடன் நிவர்த்தி ஆகணும். யாரெல்லாம் வந்து இந்த ஷேர் மார்க்கெட் விளையாடி 20 லட்சம் 30 லட்சம் கடன்காரனாக இருக்கானோ, அல்லது பிஸ்னஸ் பண்ணி கடன்காரனாக இருக்கானோ, அவன்லாம் போகக்கூடிய ஒரே கோவில் வந்து பழனி. பழனியில் மொட்டை அடிச்சுட்டு யானைப்பாதை வழியாக சுவாமியை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு வந்தால் உடனே கடன் அடையக்கூடிய வழியை அங்கே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி வழிகாட்டுவார். ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சந்திரனும் அங்கே ஸ்ட்ராங். சரிங்களா. அதற்கப்புறம் மிகப்பெரிய ஒரு அல்டிமேட்டான கோவில் தமிழ்நாட்டில்னா மதுரை மீனாட்சி தான். இக்கலிங்கம் போனால் என்ன, ஏகலிங்க மாமுதுரை, சொக்கலிங்கம் உண்டே துணை. அங்கே சொக்கநாதர் வெயிட்டு கிடையாது, மதுரை மீனாட்சி தான் வெயிட்டு. மீனாட்சி தான் ராஜசாமலா. மீனாட்சி தான் வந்து முதல் பிரகாரத்தில் சுதந்திரா தேவியாக இருந்தவ, இன்றைக்கு 3வது பிரகாரத்தில் அன்னை மீனாட்சியாக இருக்கிறா. மீனாட்சி வந்து வைரம் வியர் பண்ணியிருப்பாங்கம்மா. இரவு பள்ளியறை பூஜை பார்ப்பது சால சிறந்தது. யாரெல்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் வைரம் வியர் பண்ணுறாங்களோ இந்த பெண்கள், மிகப்பெரிய மாற்றம் அந்த குடும்பத்திற்கு ஏற்படுமா. இந்த கோவிலை தரிசனம் பண்ணாலே போதும். இந்த கோவிலை வந்து நம்ம டெய்லி போனோமா தேவையில்லை, வீக்லி போனோமா தேவையில்லை, மாசத்துல ஒரு தடவை தரிசனம் பண்ணாலே போதும். நான் சொன்ன கோவிலில் ஒரு கோவில் தரிசனம் பண்ணாலே போதும். வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம். இப்போ எக்ஸாஸ்ட் ஃபேனை நிறைய இடங்களில் பார்க்க முடியுது சார். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம சமையல் கட்டில் மட்டும்தான் பார்ப்போம், இப்போ வாஷ்ரூம்ஸ்லையுமே நிறைய இடத்துல பார்க்க முடியுது. அந்த ஃபேனை எந்த இடத்துல தான் சார் உண்மையாகவே பயன்படுத்தணும்? எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் பயன்படுத்துவது சால சிறந்ததுமா. அந்த கிச்சனுக்குள்ளே எக்ஸாஸ்ட் ஃபேன் எங்கே வரலாம் அப்படின்னா, நம்ம ஒரு தென்கிழக்கில் கிழக்கு நோக்கி சமைக்கிறோம் அப்படின்னா கிழக்குக்கு மேலே நிறைய பேர் வீட்டில் எக்ஸாஸ்ட் ஃபேன் வச்சுருப்பாங்க. அது மிகப்பெரிய தவறு. எக்ஸாஸ்ட் ஃபேன் என்பது தெற்கு செவுரில் கிழக்க ஒட்டினா மாதிரி ஒரு ஓட்டை போட்டு அங்கே ஃபேன் வைத்து கொள்வது சால சிறந்தது. வேற எதனாவது இடத்துல நம்ம மேற்கு பக்கமோ அல்லது வந்து வடக்கு பக்கமோ அல்லது இடம் இருக்குன்னு சொல்லிட்டு கிழக்கு பக்கமோ நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் வைத்து கொண்டால் அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குமா. எக்ஸாஸ்ட் ஃபேன் அப்படின்னாலே தெற்கு செவுத்துல தான் வரணும். அது வந்து கிழக்கு ஒட்டி வருவது சால சிறந்ததுமா கிச்சனில். கண்டிப்பாக சார். வாஸ்து பற்றி நிறைய விஷயங்களை இன்றைக்கி உங்களோட நேரத்தை செலவு பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த ஃபேன், இந்த லைட் எல்லாத்தையுமே வந்து நம்ம நார்மலாக ஒரு சின்ன விஷயமா தான் பார்க்குறோம். ஆனால் அதுக்கும் நம்மளோட வாழ்வியலுக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்பவே அழகான ஒரு தோரணையிலையுமே சொல்லியிருந்தீங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளோட நேயர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை செலவு பண்ணி நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்துருந்தீங்க. ரொம்பவே நன்றி சார். நன்றிம்மா. இறுதியாக ஒரு விஷயம் சார், நான் வந்து ஜெயிக்கணும் சார், அடுத்த கட்டம் போகணும், நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் சார் ஆனால் கையில் காசு நிற்க மாட்டுது சார் அப்படின்னா 2 விஷயம் சார். நான் ஏற்கனவே இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கோ அல்லது வெளியில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, நீங்கள் சாப்பிட்ற இடத்துல எல்லாருக்குமே வந்து ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் 50 ரூபா கொடுங்க, மிகப்பெரிய மாற்றம் வரும். 2வது, வாழ்க்கையில் எனக்கு இன்ஸ்டன்ட் மாற்றம் வரணும் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்த கோவிலுக்கோ, அது சர்ச்சாக இருக்கலாம் அல்லது மசூதியாக இருக்கலாம், நீங்கள் அந்த கோவிலுக்கு ஒரு லைட்டு வாங்கி கொடுங்க சார். லைட் என்பது வெளிச்சத்தை தரக்கூடியது. நீங்கள் வெளிச்சத்தை கொடுத்தால் உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும் என்பது பிரபஞ்ச விதி சார். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. வணக்கம்மா.